இந்த மாதிரி எலெக்ஷன்ல இந்த சைதாப்பேட்டை தொகுதியில யார் ஜெயிப்பா நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய இதெல்லாம் வந்து மா சுப்பிரமணியம் தான் ஜெயிப்பார். அவர் தான் எம்எல்ஏ நிறுத்திக்கிறாங்க. அவர் தான் ஜெயிப்பார். இந்த மாதிரி அவர் தான் ஜெயிப்பாரு. போன முறை அவர் தான் ஜெயிச்சாரு. அவர் தான் ஜெயிச்சாரு. இந்த முறை நல்ல மாதிரியா எல்லாமும் செய்கிறாங்க. ஒரு 3000 ரூபாய் அந்த தொகுதிக்கு நம்ம முதலமைச்சர் போட்டுருக்காரு. அப்போ வந்து யார் ஜெயிப்பாங்க? இப்போ ஒரு 5000 ரூபாய் போடுறோன்னு சொல்லியிருக்காரு. அது வந்துச்சா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. அப்படி இருக்க பார்த்தா மக்கள் மத்தியில் என்ன தெரியுதுன்னா மாசு தான் வரணும் அப்படின்ட்டு நல்ல அபிப்பிராயத்தை இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏடிஎம்கே தான். அது அப்பெல்லாம் இல்லையா? அப்பெல்லாம் எதுவும் பண்ணலையா? பண்ணவே இல்லையா? ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணலையா? அது இந்த குப்பையும் கூலமாக தானே கிடந்துச்சு. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தானே இருந்தது. இப்போ தனியார் ஹாஸ்பிட்டல் மாதிரி தானே வந்துருக்கு. இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தானே. அப்போ வந்து மக்களுக்கு தெரியுது இல்லை யாரு நல்லது செய்கிறாங்க யாரு கெட்டதை செய்கிறாங்க, என்ன நடைமுறையில் இருக்கு. முதல்ல இருந்த டாக்டருங்களை எப்படி, இப்போ இருக்கிற டாக்டருங்களை எப்படி, அந்த டாக்டரை வழிபடுத்துகிற அமைச்சர் எப்படி, எந்த எம்எல்ஏ வர வச்சோம், அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அவர் இப்போ வந்து சுகாதாரத்துறையில் நல்லா பார்க்குறாரு. நல்வாழ்வுத்துறையா அது சுகாதாரத்துறை எல்லாம் ஒன்று தானே. அப்போ வந்து என்ன பார்க்குறாரு, இது நல்லா இருக்கு, பயன்பாட்டுக்கு வருது. ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் இது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வர்றது இல்லை. அப்போ மா சுப்பிரமணிய அண்ணன் தான் வருவார். ஓகே, போன முறை அவரை எதிர்த்து நின்றவர் வந்து சைதை துரைசாமி. அவருமே ஒரு 50,000 வாக்குகள் எடுத்திருக்காரு. ஸோ அவர் மீது மக்கள் கிட்ட நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு நம்பிக்கை இருந்தா அவர் ஜெயிச்சிருப்பாரு. நம்பிக்கை இருந்தா வந்தா நல்லது செய்வார். நல்லது செய்திருந்தாருன்னு அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா? நல்லது செய்யலையே. இப்போ எடப்பாடி முதலமைச்சர் பார்த்து அவங்க கேண்டிடேட்டை போட்டுருக்காங்க. அவங்க கேண்டிடேட்டை பார்த்து அவர் நல்லது செய்ய மாதிரி டெபாசிட் வாங்கத்தானே போனாரு. அப்போ மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு? அப்போ இவர் மேல அபிப்பிராயம் இருக்கு. எப்படின்னா நல்லது செய்யறாரு.